கூப்பிட்டு கேட்டா காபான்னு சொல்லு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்விகளையும் பதில்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு தல்கை சில பகுதிகளில் ஓதப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கு நினைவூட்டுவதற்காக. நம்ம நினைக்கிறோம் இறந்து போயிட்டாருன்னு. ஆனால் 7 அடி ஒரு மனிதன் அந்த கபரை விட்டு வந்துட்டான்னு சொன்னா மறுபடியும் அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அது வரைக்கும் உயிரோட தான் இருக்கிறார். சில உயிர்கள் என்ன செய்தான், தூக்கிட்டு போகும்போது என்ன வேகமா தூக்கிட்டு போங்கன்னு சொல்றான். ஏனென்றால் என் அல்லாவை நான் சீக்கிரம் சந்திக்கணும், எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன் கேள்வி பதில்னா, நான் நன்றாக வாழ்ந்தேன், எனவே நான் ஏன் பயப்படணும், சீக்கிரம் கொண்டு போங்கன்னு சொல்லுது என்றெல்லாம் ஹதீசுகளுடைய விளக்கத்திலே அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அந்த வகையில உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லணும். இது சாதாரண கேள்வி, சாதாரண பதில். ஆனால் உலகத்துல யார் அதிகமா அல்லா 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 அல்லான்னு சொன்னாங்களோ, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, யார் அதிகமா திக்ர் செஞ்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வருமே தவிர பேருக்கு அல்லான்னு சொன்ன ஆட்களுக்கு வரவே வராது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பெரிய பெரிய போஸ்டர்கள்ல எங்கள் இதய தெய்வமேன்னு போடுறோம். நம்ம முஸ்லிம்கள் உடல் மண்ணுக்கு உயிர் அவனுக்கு இவனுக்கு போடுறோம். கேவலமானவனுக்கெல்லாம் நம்ம உயிரை அடமான வைக்கிறோம். வாழ்க்கை பூரா நம்ம இப்படி இருந்தோம்னா உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டா அவனைத்தான் சொல்லுவோம். சத்தியமாக அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இதயத்துக்கு ஒரு தெய்வம், உடம்புக்கு ஒரு தெய்வமா? எங்கள் இதய தெய்வமேன்னு சொல்றோம். இன்னும் சொல்ல போனால் வயதானவர்கள் அடிக்கிற போஸ்டர்ல கூட எங்களுக்கு வாழ்த்த வயதில்லை எனவே வணங்குகிறோம் சொல்றான். இவனை விட வயசு குறைஞ்ச ஒரு தலைவருக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ சொல்லும் போது வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் சொல்லி கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஆள் பேர் ஒன்னாவது இருக்கும். ஈமான் இங்கே போனது. எனவே இப்படியெல்லாம் இருந்தால் ரப்புக்கேன்னு சொல்லும் போது அந்த தலைவர் பேரை சொல்லுவோம், அல்லது அந்த நடிகன் பேரையோ அல்லது வேறு யார் பேரையோ சொல்லுவோம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே அல்லாஹ் பேரை சொல்லி பழகிக்கிடுங்கன்னு சொன்னாங்க. லத்தீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், இறந்து போகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் வற்புறுத்தாதீங்க, சொல்லுங்க 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 கட்டாயம் கூட படுத்தாதீங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் மௌத்தாகி விட்டாரையானால் அவருடைய கண்களை மூடுங்கள். அதற்கு பிறகு அவருடைய உடலின் கழிவுகளை நீக்கும் விதமாக அவரை சுத்தப்படுத்துங்கள். அதற்கு பிறகு குளிப்பாட்டணும். விரைவாக அந்த ஜனாசாவை எடுக்கிறதுக்கு உண்டான காரியங்கள்ல ஈடுபடணும். ஆனால் அவசரம் கூடாது. நைட்ல மூத்தானா காலையில் அடக்கலாம். அதுக்காக 2 நாள் 3 நாள்லாம் வச்சிருக்க கூடாது. இன்றைக்கு குளிர் பெட்டி வசதி வந்து விட்டது என்பதற்காக வேண்டி 3 நாள் 4 நாள் தான் நம்ம வைக்கிறோம். நம்ம என்ன ரசூலுல்லாவா? ரசூலுல்லாவை 3 நாள் வச்சிருந்தாங்க. 3 நாட்களும் வெளியிலே வைத்திருந்தார்கள். 3வது நாளிலே ஜனாசா தொழுகை நடைபெற்ற போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடம்பில் இருந்து எந்த சென்ட்டும் பூசப்படாமலேயே அருமையான கஸ்தூரி வாசனை வந்து கொண்டிருந்தது என்ற ஹதீசுகளில் பார்க்கிறோம். நம்ம யாருக்காவது அந்த தகுதி இருக்கான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஐஸ் பெட்டியில வச்சு அந்த மையத்திற்கு மீண்டும் மீண்டும் வேதனையை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், 3 விஷயங்கள் தயாராகிவிட்டால் உடனே நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவாங்க. தாமதப்படுத்தாதீர்கள். வாங்க சொல்லியாச்சா தொழுவுறதுக்கு பள்ளிவாசலுக்கு ஓடி போயிருங்க. இது முதல் விஷயம். 2வது, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு சொன்னா தேதியை விரைவாக வையுங்கள், சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. 3வதாக சொன்னார்கள், ஜனாசா ரெடி ஆயிருச்சுன்னு சொன்னா அடக்குவதை துரிதப்படுத்துங்கள். ஜனாசா ரெடி ஆயிருச்சு, குளிப்பாட்டியாச்சு, ஆனாலும் கூட அவர் வரணும் இவர் வரணும், கடைசியா யாரோ ஒருத்தர் வர வேண்டியிருக்கும். அவர் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கும். குளிப்பாட்டினதுக்கு பிறகும் கூட சில ஊர்கள்ல அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நம்முடைய ஊர்ல நான் பார்த்த வரைக்கும் குளிப்பாட்டி வெளியே வந்துச்சுன்னா விறு நடக்க ஆரம்பிச்சிருது. அல்லாஹ் அருள் செய்யட்டும். நிறைய ஊர்கள்ல பாக்கிறோம், குளிப்பாட்டின பிறகும் கூட யாரோ ஒருத்தர் வரணுமா, அந்த கஃன் எடுக்கிற கடைசி நேரத்துல முகத்தை திறந்து காமிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இறந்ததற்கு பிறகு தீதார் பார்க்கிறதுங்கிற ஒரு விஷயமே இல்லை. உயிரோடு இருக்கும்போது யாரெல்லாம் பார்க்க கூடாதோ அவங்க இறந்த பிறகும் பார்க்க கூடாது. ஆனால் சர்வசாதாரணமா போய் பார்க்கணும். தீதார் பார்ப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் உரிமை. ஆனா எல்லாருக்கும் பொதுவாயிடுச்சு. இறந்து போயிட்டார்ல யார் வேணா பார்க்கலாம்ங்கிற நிலைமை உருவாகி அனுமதிக்கப்படாத பெண்கள் கூட ஒரு ஆணுடைய ஜனாசாவை திறந்து பார்க்கறாங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க, போயிடுறாங்க. ஒரு அசர்த்து தெளிவா சொன்னாங்க,
தும்முறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லி கொடுத்தாங்க. கொட்டாவி விடுவதற்கு துஆ சொல்லி கொடுத்தாங்க. தீதார் பார்க்கிறதுக்கு துஆ சொல்லி கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. எனவே தீதார் பார்க்கிறதுங்கிறது இல்லைன்னு அர்த்தம். எனவே இறந்த பிறகு அடக்குவதை துரிதப்படுத்த வேண்டும், அல்லது நேரமாகும் சொன்னா பத்திரமாக அதை பாதுகாத்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை அடக்கிற வரைக்கும். ஜனாசாவை குளிப்பாட்டியாச்சுன்னா அதுக்கு பிறகு பிற்படுத்த கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டும் போது கூட சொன்னாங்க, தூய்மையான நறுமணங்களை கொண்டு அதற்கு ஒலி செய்தியுங்கள், அதற்கு அழகாக உடை உடுத்துங்கள், கஃன் பொதிகிற துணிகளை கொண்டு மிக அழகாக நேர்த்தியாக கஃன் பொதிங்க. சாதாரண துணிதான், அதை உடுத்துவதில் கூட நேர்த்தியாக உடுத்துங்கள். ஹதீஸிலே வருகிறது, ஒரு சஹாபிய அவசர அவசரமா அடக்கம் பண்ணிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவருடைய உடலை சரியாக பொதிந்தீர்களா, கஃன் பொதிஞ்சீங்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, இல்ல இல்ல அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, துணியை எடுத்து அவரை எந்த அளவுக்கு பொதிய முடியுமோ அந்த அளவுக்கு பொதிஞ்சு வேகமா அடக்கிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிமேல் என்னை கேட்காமல் யாரையும் அடக்காதீர்கள், நான் தெளிவாக அவருடைய உடம்பை பார்த்த பிறகுதான், அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆணுடைய உடம்பை பார்த்த பிறகுதான் அவரை அடக்க செய்யணும்னு சொன்னாங்கன்னு முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அது மாதிரி உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த கசப்பு மாத்துறது, குளிப்பாட்டுறது, இந்த காரியங்களை எல்லாம் பெரும்பாலும் பிள்ளைகள் தான் செய்ய வேண்டும். இருக்கிற வரையில் அந்த பெரியவரை நம்ம தானே உறிஞ்சி சாப்பிட்டோம். இருக்கிற வரை அந்த அம்மாமார்கள் நமக்காகத்தானே உழைத்தார்கள். அந்த சொந்த பெண் மக்கள் குளிப்பாட்டக்கூடாதா? அந்த சொந்த ஆண் மக்கள் குளிப்பாட்டக்கூடாதா? எல்லா ஊர்லயுமே யாரோ ஒருத்தரை எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தவிர்த்து கொள்ள வேண்டும். கூடிய மட்டுக்கும் மலேசியாவிலாம் பாடமே நடத்துறாங்க. மதரசாக்கள்ல ஜனாசாக்களை குளிப்பாட்டுவது எப்படின்னு எல்லாருக்கும் பாடம் நடத்துறாங்க. ஏன்னா எல்லாம் சேர்ந்து குளிப்பாட்டணுங்கிறதுக்காக. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதன் உடம்பிலே ஏதாவது ஒரு நோய் இருக்குமே, ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல போகாம இருக்கிறோமே, அந்த நோயை வைத்துக் கொண்டுதானே கடைசி வரைக்கும் அவர் நமக்காக உழைத்தார். நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய மருந்துகளை தயார்படுத்திக் கொண்டு அந்த ஜனாசாவை நம்மையே கழுவக்கூடாதுன்னு கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய வீட்டு ஜனாசாக்களை நாமே குளிப்பாட்டக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்திற்கு வர வேண்டும். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், ஜனாசாவை வீட்டில இருந்து கொண்டு வந்துடுறோம். இதுல என்ன விஷயம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜனாசாவை தூக்கிட்டு வரும்போது ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஹதீசுகளில் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டு வந்தார்கள் என்பது இல்லை. ஆனா நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்னு கேட்டா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லி அந்த ஜனாசாவை தூக்குறோம். எல்லாரும் ஷஹாதத் கலிமா சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இது எவ்வளவு பெரிய அற்புதமான ஏற்பாடு என்பதை கொஞ்சம் சிந்தனை இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். சஹாபாக்களுடைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை பத்தி அதிகமா சொன்னாங்க. எனவே எல்லா சஹாபாக்களும் ஒரு ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது, நாளைக்கு நான் இதற்குள்ளே இருப்பேன் என்கிற எண்ணத்தோடும், அப்படி நான் இருக்கும் போது இன்றைக்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்கிற பதைப்போடும் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்தார்கள் என்பது வரலாறு. நம்மள மாதிரி கதை பேசிக்கிட்டு போல, ஜனாசாவை தூக்குன உடனேயே கதை பேசுறோம். எப்ப வந்தீங்கன்னு கேட்கிறோம். தூக்குறவருக்கு யாரையும் பார்த்து பேசுறதுல பேசாம நிக்கிறோம். வந்தாச்சுன்னா சிரிப்பு மட்டுமே பதிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில பேர் அந்த நேரத்துல கூட அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறோம். ஜனாசாவை தூக்குன உடனே ஆரம்பிச்சிடுறோம். காலைல என்ன வாங்குறீங்க, நாளைக்கு என்ன வாங்க போறீங்க, இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று அந்த மையத்தை பற்றி கூட பேசக்கூடாது. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் மரணத்தை பற்றிய சிந்தனை மட்டும்தான் வர வேண்டும். அது சஹாபாக்களுக்கு இருந்துச்சு, நம்மவர்களுக்கு இல்லை, இருக்காது என்பதன் காரணமாகத்தான் நமக்கு முன்னால இருந்தவங்க என்ன சொன்னாங்க, ஷஹாதத் கலிமாவை சொல்லிக்கிட்டே போங்கப்பா. இதுல என்ன பாதகம் வந்து விட்டது? ஒரு ஷஹாதத் கலிமாவை தூக்கிட்டு போகும்போது மரணத்தினுடைய சிந்தனை நமக்கு வருகிறதா இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க நிறைய பேர் சொல்றது இல்ல, சொல்ல போனா யாருமே சொல்றது இல்ல. ஆனால் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டு வந்த காலத்தை நினைவுபடுத்தி பாருங்க. இந்த ஜனாசாவை தூக்கிட்டு போறதுக்கும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு போறதுக்கும் அந்த மரணமே நம்முடைய நினைவாக இருந்து கொண்டிருக்கும். எனவேதான் ஒரு நல்ல வழிமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் இல்லையா, மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. யார் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு வைக்கிறானோ அந்த நல்ல காரியத்தினுடைய நன்மை அவனுக்கும் கிடைக்கும், யார் அந்த நல்ல காரியத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் ஷஹாதத் கலிமாவை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும், ஜனாசாவை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.
ஜனாசாக்கள் விழுகிற போதும் சரி, ஜனாசாக்களை தூக்குகிற போதும் சரி, அந்த நேரத்திலாவது மரணத்தினுடைய நினைவுகளை சுமக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும் என்று துஆ செய்து, மரணத்தினுடைய நேரத்தில் கலிமாவை சொல்லக்கூடிய நசீபை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.